Welcome to day 5 of Pharmacovigilance Week 2024, where we continue our theme of Your Questions, Our Answers. Today, we're thrilled to feature Dr. G. Shankar, Director of Ejil Siddha Hospital in Chengalpat. With over 30 years of expertise in Siddha medicine, Dr. Shankar is a highly respected figure, particularly known for his exceptional work in treating infertility cases. In his session, Dr. Shankar will address the importance of adverse drug reaction, ADR, reporting in Siddha medicine. He'll explain how even natural remedies can sometimes carry risks, especially when prepared with poor quality ingredients, and why documenting ADRs is crucial for patient safety. His insights will help ensure that future Siddha doctors have the knowledge they need to practice medicine safely and effectively. Let's dive into this important discussion with Dr. Shankar as we continue our mission to make Siddha medicine safer for all. குட் மார்னிங். நான் சித்த மருத்துவர் சங்கர், செங்கல்பட்டுலேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக சித்த மருத்துவ பயிற்சியில் இருக்கிறேன். சித்த மருத்துவம் அப்படின்ற ஒரு மாபெரும் மருத்துவத்தை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததை நாங்கள் பெருமையாகவே நினைக்கிறோம். நேஷ்னல் ஃபார்மகோ விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் செலிப்ரேஷன்ஸ் எல்லா இடத்துலேருந்தும் மூலம் இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சிதம்பரம்லேருந்து ஒரு கேம்பெயின் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பாராட்டுதலும் போற்றுதலுக்கும் உரியது. வாட் இஸ் நேஷ்னல் ஃபார்மகோ விஜிலன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதுல. பட் கம்மிங் டு த பாயிண்ட், நோ மெடிசன் இஸ் ரிஸ்க் ஃப்ரீ. வீட்டில் தயாரிக்கப்படும் உணவே சில சமயம் ஒவ்வாமையை இல்லை அலர்ஜியை ஏற்படுத்தும் போது மருந்துகள் தரமற்ற முறையில் இல்லை தரக்கட்டுப்பாடு குறைந்த நிலையில் செய்யப்படும் மருந்துகள் நோயாளிக்கு பரிந்துரைக்கப்பட்டால் அந்த மருந்துகளின் விளைவு பக்க விளைவு என்னவாக இருக்கும் என்பதை ஒரு டாக்குமெண்டேஷனாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை அந்த ரிப்போர்ட்டிங் ஏஜென்சி தான் நேஷ்னல் ஃபார்மகோ விஜிலன்ஸ். அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆர் அட்வர்ஸ் ட்ரக் ஈவெண்ட்ஸ், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ்னு நிறைய பிரிக்கிறாங்க. சில சமயம் அட்வர்ஸ் ட்ரக் ஈவெண்ட்ஸ் மேபி காஸ்ட் பை அப்ராப்ரியேட் ஆர் இன்அப்ராப்ரியேட் டோசேஜ் ஆர் த யூசேஜ் ஆஃப் த ட்ரக்ஸ், அதனால் இருக்கலாம். அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் தீஸ் ஈவெண்ட்ஸ். though the medicine is given directly with an appropriate dosage, மருந்தின் சில முக்கிய கூறுபாடுகளோ இல்லை அந்த மருந்தோ ஒரு ஒவ்வாமையை நோயாளியிடம் உருவாக்கினால் அதை அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் என்று சொல்கிறோம். யூஸ்வலாக என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்க்கக்கூடிய ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரேஷஸ் இருக்குது. சில மருந்துகள் எடுக்கும்போது டிஸ்பெப்சியா இல்லை ப்ளோட்டிங் இருக்குது, நாசியா இருக்குது, சம்டைம்ஸ் ஆல்டர்ட் பவல் சிண்ட்ரோம். இதர் மலம் இலக்கியாக இருக்கலாம், இல்லை விரேசனங்களாக இருக்கலாம். மலம் இலக்கியாக இருக்கலாம், இல்லை பேதியை உருவாக்கலாம், இல்லை மலக்கட்டை உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம். இன்க்ரீஸ்டு ஹீட் அப்படின்ற ஒரு வேக் சிம்டம்மை சொல்லலாம் பேஷண்ட்ஸு. உடற்காங்கை இல்லை உடல் சூடு இல்லை உடல் வெப்பம் அதிகமாக சொல்லலாம். ரெக்கரண்ட் ஆப்தசல்சஸ், அடிக்கடி வாய்ப்புண் உள்ள வாய்க்குள்ளே இருக்கிறதுனால வாய்ப்புண்ணால் சரியான முறையில் சாப்பிட முடியாமல் சொல்கிறதுக்கு இருக்குது. டிசூரியா, இதெல்லாம் நான் அக்கேஷ்னலாக பார்க்குறேன். சில மருந்துகள் சில நோய்களுக்கு கொடுக்கும்போது அக்கேஷ்னல் ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கம் சரியாக வரல, இல்லை ஒரு அமைதியான ஆழ்ந்த உறக்கம் இல்லாத நிலையும் இருக்கிறத நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். This may be due to the ட்ரக்ஸ்னால இருக்கலாம், இல்லை கரெக்ட் சாய்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இல்லாமல் இருக்கலாம், டோசேஜ் சரியாக கொடுக்காமல் இருக்கலாம், அப்ராப்ரியேட் டோசேஜாக இருக்கலாம், டோசேஜ் டைமிங் சரியாக சொல்லாமல் இருக்கலாம். சில சமயம் டோசேஜுக்கான இல்லை அந்த மருந்துக்கான அனுமான தேர்வு சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான பங்கு. அனுமானத்தாலே அமிர்தம் வளைக்கும்.
அனுமான தேர்வு சில சமயம் வந்து மாறுபட்டு இருக்கலாம். இல்லை அந்த மருந்துகளோட சேர்க்கையில் சில ஒரு 10 மருந்துகள் 15 மருந்துகள் சேர்ந்த கூட்டு கலவை மருந்துகள் காம்பவுண்ட் ட்ரக்ஸாக சித்தால சூர்ணம் இருக்குது, சில பெருமருந்துகள் இருக்குது, ஆர்ஜிஎம், இடிவெல்லாதி மெழுகு. அந்த பெருமருந்துகளில் சில மருந்துகள் இல்லாமல் கொடுக்கறதுனாலையும் இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் இந்த ட்ரக் ரியாக்ஷன்ஸ் எதாக இருந்தாலும் அவசியம் நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மருந்தினால் வந்ததா இல்லையா, இல்லை நோய் காரணி நோய் இயலோட ப்ராக்ரெஷனால் இந்த ட்ரக் ரியாக்ஷன்ஸ் இருக்கா, இந்த சிம்டம்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கான்றதை விளக்க வேண்டியது அவசியம் மருத்துவரோட கடமை. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த நோயரோட பொறுப்பும் வேறு. நம்மளுடைய கடமையிலேருந்து தவறது ரொம்ப தப்பு. மருந்தில் ஏன் இந்த மாதிரி சித்த மருத்துவம் ஒரு மாபெரும் துறை, இந்த துறையில் ஏன் இந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குனாக்க, மருந்து தனி மூலிகையாக இருந்தாலும் சரி, இல்லை கடை சரக்குகளாக இருந்தாலும் சரி, அதில் கலப்படத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். தென் அந்த மூலிகை இல்லை அந்த தனி சரக்கை வந்து சுத்தி செய்ய வேண்டிய முறைகள் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முறைகள் பிரகாரம் ஒழுங்காக சுத்திகரிக்கப்பட்ட முறைகளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு மருந்து இலக்கணம், மருந்து தரமான முறையில் அந்த நூலில் ஆதாரத்தில் அந்த எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்களோ, இல்லை ஒரு அனுபவ அறிவில் செய்கிறீங்கனாலும் அது கரெக்டான அனுபவ தேர்வாக இருக்கணும். மருந்து நிலையங்கள் இல்லை மருந்து மருத்துவரோட இலக்கணம் கரெக்டாக இருக்கணும். மருந்து சரியாக முடிக்கப்பட்டிருக்கணும். எவ்வளவும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ்டு ட்ரக்காக இருந்தால் தான் அந்த மருந்தை நம்ம நோயாளிக்கு பரிந்துரைக்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு மருத்துவனின் அறமும் கடமையும். இதில் நிறைய இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னாக்க, நிறைய ஓவர் தி கவுண்டர் மெடிசன்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். ஓவர் தி கவுண்டர் மெடிசனில் இல்லை இந்த யூடியூப்பில் இல்லை இன்அப்ராப்ரியேட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வரக்கூடியது, இல்லை ஃபால்ஸ் கிளைம்ஸ் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்துட்டு பேஷண்ட்டாக வாங்கி சாப்பிடக்கூடிய மருந்துகள் தனி மூலிகை தானே ஒன்றுமே பண்ணாது அப்படின்ற மாதிரி நிறைய மூலிகை பொடிகளை வாங்கி சாப்பிட்றது. இந்த மூலிகையோட கலக்கலாமா இல்லையான்றது சரியாமல் ட்ரக் இன்டராக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் சில சமயம் ஒரு சிஸ்டமிக் இல்னஸ்க்காக மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அந்த மாதிரி டயபெட்டிஸ்க்கு, ஹைப்பர் டென்ஷனுக்கெலாம் ஆங்கில மருந்துகளோட கூட சித்தா மருந்தும் சேர்த்து எடுக்கும்போது ட்ரக் இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியாமல் எதனால் இந்த விளைவுகள் நோயாளிக்கு வந்ததுன்றதை அவசியம் புரிந்து அந்த நோயருக்கு விளக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்ம மருத்துவராகிய நம்மளுடைய கடமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உலகம் நம்மளை எப்படி நோக்கி பார்க்குதுனாக்கா, சித்தா ட்ரக்ஸ்னாலுமே ஒரு லிவர் டாக்ஸிசிட்டி, ரீனல் டாக்ஸிசிட்டின்னு பார்க்குற இந்த நிலமையில் நம்ம தெளிவாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெத்தடாலஜியாக நம்மளுடைய மருந்து எதுக்காக கொடுக்குறோம், அந்த மருந்து என்ன மாதிரியான வேலை செய்யும், இந்த நோய்க்கு ஏன் இந்த மருந்தை தேர்வு செய்தேன், இந்த நோயின் கால அளவுக்கு இந்த மருந்து இவ்வளவு காலம் கொடுக்குற, இதுக்கப்புறம் இந்த மருந்துக்கான சில விடுமுறை காலம்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த மருந்து எடுக்கும்போது இந்த மாதிரி பத்திய உணவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மருந்து வெப்ப வீரிய மருந்தாக இருந்ததுன்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுலேருந்து என்ன உணவு வகைகள் சாப்பிட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் முறையும் ஒரு கட்டமைப்பையும் கொண்டு வருவது தான் இந்த சித்த மருத்துவம். இதை எல்லாத்தையும் அவசியம் அந்த நோயாளி புரிந்து கொள்ளும் வண்ணம் அவருடைய மொழியிலேயே சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த கடமையிலேருந்து நிறைய இப்போ தவறுறோம். அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. படித்த நம்ம மருத்துவர்கள் செய்ய வேண்டிய அவசியமான விஷயம் வந்து தரமும் அறமும் மருத்துவத்தின் இரு கண்களாக இருக்கணும். மருத்துவனின் தரம், மருந்து தேர்வின் தரம், மருத்துவ அறத்துடன் நாம் நோயாளியை அணுக வேண்டிய காலகட்டாயம் தான் இப்போ. வெளிப்படைத்தன்மை இருக்கணும். தேர் ஷுட் பி a professional respectful relationship between the patient and the doctor. எந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி இருக்கோ அந்த இடத்துல the system develops. ஸோ ஒரு ட்ரக் ரியாக்ஷன்ஸ் இருந்தது என் பேஷண்ட்டுக்கு இருந்ததுனால கூட என் மருந்துனால தான் இருந்ததுப்பா, இது ஒன்றும் இல்லை, இதுக்கு நீ நாகப்பருப்பு மாத்திரை கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளாட்டரன்ஸ்லேயே ஒரு டிஸ்பெப்சியாவோ இல்லை ப்ளோட்டிங் அப்டமன் இருக்குன்னு சொல்கிறதுன்னு வச்சுங்களேன். அந்த அனுமானத்தை மோரில் அப்படி மாற்றி கொடுத்தோன்னாக்கா சரியாயிடும். இது நியூஆன்சஸ், ப்ராக்டிக்கல் நியூஆன்சஸ். இந்த டெலிகசியை நம்ம வந்து அந்த நோயருக்கு சொல்லி
இந்த மருந்தை இந்த அனுமானத்தில் மாற்றிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். தெளிவுற அறிவுறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. ஸோ இந்த நேஷ்னல் ஃபார்மகோ விஜிலன்ஸ் அவேர்னஸ் ஸ்பீச்சில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மருத்துவம் ஒரு மிகப்பெரிய துறை, ஒரு உன்னத துறை. இதில் அவசியம் தரமும் அறமும் இரு கண்களாக இருக்க வேண்டியது இன்றைய காலகட்டம். நேஷ்னல் ஃபார்மகோ விஜிலன்ஸ் சித்த மருத்துவ மாண்பினை மேலும் உயர்த்தும் என்ற எண்ணத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி.